பேரரசர் தியோக்ளோசியன் தாம் வணங்கி வந்த கடவுளை அனைவரும் வணங்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு. இதை ஏற்க மறுத்த பல கிறிஸ்தவர்களை கைது செஞ்சு அவர்களை கொலை செய்யக்கூடிய பொறுப்பை ஜார்ஜியார் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு பேரரசர். ஆனா ஜார்ஜியாரோ என்னால் யாரையும் கொலை செய்ய முடியாது, என்னுடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை மறுதளிக்க முடியாது அப்படின்னு தன்னுடைய நம்பிக்கையில உறுதியா இருந்திருக்காரு. இதனால பேரரசர் கோபம் அடைஞ்சிருக்காரு. ஆனா ஜார்ஜியார் மாதிரி ஒரு சிறந்த படை வீரரை இழக்க பேரரசர் விரும்பல. அதுக்கு பிறகு சூழ்ச்சிகள் மூலமா ஜார்ஜியாரை தன் பக்கம் கொண்டு வர முடிவு செஞ்சிருக்காரு. அதிகமான நிலங்கள், சொத்து சுகங்கள் அனைத்தையும் தருகிறேன், இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து விடு அப்படின்னு பேரரசர் ஜார்ஜியார் கிட்ட கேட்டிருக்காரு. ஆனா ஜார்ஜியார் தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்துல உறுதியா இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு ஜார்ஜியாரை கொலை செய்ய முடிவு செஞ்சிருக்காரு பேரரசர் தியோக்ளோசியன். ஒரு மந்திரவாதி மூலமா பால்ல விஷம் கலந்து ஜார்ஜியாருக்கு குடிக்க கொடுத்திருக்காங்க. ஜார்ஜியார் அந்த பாலின் மேல் சிலுவை வரைந்ததுக்கு பிறகு அந்த பாலை குடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஜார்ஜியாருக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படல. அதுக்கு பிறகு அந்த மந்திரவாதியும் அந்த நாட்டு அரசியும் ஜார்ஜியார் கிட்ட இறந்து போன ஒருத்தரை உயிர் பெற செய்தா நாங்களும் கிறிஸ்தவ விசுவாசிகளா மாறுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜார்ஜியார் தனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருந்த இறந்த உடல் மேல கை வைத்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மனிதன் உயிர் பெற்றிருக்கான். இதுக்கு பிறகு அந்த மந்திரவாதியும் அந்த நாட்டோட அரசியும் கிறிஸ்தவ விசுவாசிகளா மாறியிருக்காங்க. இதனால கடும் கோபம் அடைந்த பேரரசர் தியோக்ளோசியன் அரசியையும் அந்த மந்திரவாதியையும் ஜார்ஜியாரையும் வாளால் வெட்டி கொலை செஞ்சிருக்கான். April 23rd, Saint George of Lydda feast day.